வாங்க உட்காரலாமா? என்னம்மா சாப்பிட்ற? நீங்க எது வேணாலும் சொல்லுங்கப்பா. தோசை? ம். 2 தோசை கொட்டாங்க. சரிங்க சார். சுவிட்ச் ஆன் பண்றீ. எதுக்குப்பா வீண் செலவு? வீட்ல சாப்பிட்டுருக்கலாமே. அப்பா அவங்க கூட கொஞ்ச நேரம் இருக்கணும்னு ஆசைப்படுறேம்மா. இருக்கலாம்ல? நீங்க பொய் சொல்றீங்கப்பா. உங்க கூட இருக்கிறத விட இந்த நேரத்துல வீட்ல நான் இருக்க கூடாதுன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க. பூஜா தன்னோட வாழ்க்கைய ஆரம்பிக்கிறப்போ நான் அங்க இருந்தா என் மனசு கஷ்டப்படும்னு நீங்க ஃபீல் பண்றீங்க. அதான் இந்த சினிமா, ஹோட்டல் சாப்பாடெல்லாம். மறந்து போன மனசு எதையும் நினைச்சு வருத்தப்படாதுப்பா. ஒன்னு சொல்லணும்னா எனக்கு மனசே இல்லை. எப்போ வெங்கட் பூஜா கழுத்துல தாலி கட்டினாரோ அப்பவே அவர் என் தங்கச்சியோட புருஷன் ஆயிட்டாரு. அதுக்கு மேல அவரு என்னோட காதலன் இல்ல, என் நல்லது கெட்டதுல பங்கெடுத்துக்கிற ஒரு நண்பன். பூஜா என்ன தப்பா பார்த்தாலும் நான் அவளை என் கூட பிறந்த தங்கச்சியா தான் பாக்குறேன். இதுக்கு மேல எதுவும் என்ன பாதிக்காது. எதுக்காகவும் நீங்க வருத்தப்படாதீங்கப்பா.